முக்கிய செய்தி. நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் உசைனி காலமாக இருக்கிறார். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிரானது பிரிந்திருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகாலை 1:45 மணிக்கு உயிரானது பிரிந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்போது இவர் எவ்வளவு நாட்கள் சிகிச்சையில் இருந்தார்? அவருக்கு வயது என்ன? உயிரிழப்பு தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? நடிகர், கராத்தே பயிற்சியாளர், வில்வித்தை பயிற்சியாளர் என பன்முக தன்மை கொண்டவர் ஷிஹான் உசைனி. தற்போது அவர் இரத்த புற்றுநோய் காரணமாக அவர் தனியார் மருத்துவமனையில கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனையில இன்று அதிகாலை 1:45 மணி அளவுல அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இரத்த புற்றுநோயுடன் போராடி அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வில்வித்தை உலகுல நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியை விட்டு சென்றிருப்பதாக வில்வித்தை வீரர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்க முடியாது. வில்வித்தை பயிற்சியாளராக விளங்கக்கூடிய ஷிஹான் உசைனி தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்திருந்தார். தன்னுடைய இறுதி கட்ட வாழ்க்கையில அவர் ஆந்திர துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எல்லாம் நேரில் சந்திக்க ஆவலோடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தான் வாழ்ந்து மறைந்த அவருடைய இல்லத்தை விற்று அவருடைய அறக்கட்டளை, அதாவது ஷிஹான் உசைனியுடைய வில்வித்தை பயிற்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய வகையில் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தன்னுடைய இறுதிக்கட்ட வாழ்நாள்ல தெரிவித்த வண்ணம் இருந்த ஷிஹான் உசைனி தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரபலங்களும் அவரது மறைவுக்கு இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய சூழலை பார்க்க முடியாது. சமூக வலைதளங்கள்ல பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். நடிகர் ஷிஹான் உசைனி காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெசன்ட் நகரில் உள்ள தமிழ்நாடு வில்வித்தை சங்க அலுவலகத்தில் இன்று மாலை 7 மணி வரை உசைனியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கினார். தாயுமானவன், நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.